ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸசைஸ் 5.1ல் வந்து முக்கியமான ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் சம் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான சம்மு. இது வந்து எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இதை நான் எப்படி ஈஸியாக போடுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இது வந்து கிராஃப் போட்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லாமலே எப்படி இது ஈஸியாக நம்ம போடுறதுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்டில் வந்து ரெண்டுமே நெகட்டிவ் சைன் இருக்குதுனாக்கா அதை முதல்ல பாருங்கள். அதில் -9, அதுக்கடுத்தது -8. அப்போ அந்த 2 பாயிண்ட்டை முதல்ல போட்டுக்கோங்க. A -9 -2, B -8 -4. இப்போ ஒரே குறியுடைய பாயிண்ட்ஸ் இது. அதில் -9க்கு அப்புறம் -8 போட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2,2, இது ரெண்டுமே ப்ளஸ் நம்பர் இருக்குது. இதை வந்து கடைசியாக போட்டுக்குங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 3வது பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து எப்படி என்ன கான்செப்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 2 எண்களுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 7, இந்த 2 எண்களுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4, இந்த எண்களுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2, இது 0. அந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் எந்த கிராஃப் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நீங்கள் கிராஃப் போட்டு பார்க்காமலே இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஆர்டராக எடுத்துக்கலாம். இதை வந்து டேக்கன் இன் ஆர்டர். இப்போது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் நாற்கரத்தின் பரப்பு. இது அணிக்கோவை மெத்தடில் இந்த ஃபார்முலா போட்டுக்கிறேன். 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 திரும்பவும் x1 y1. அப்போ இந்த பாயிண்ட் வந்து x1 y1 எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் x2 y2 எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் x3 y3 எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் x4 y4 எடுத்துக்கலாம். இப்போது 1/2 இப்போ x1 y1 இந்த பாயிண்ட் வந்து -9 -2. அடுத்து x2 y2 -8 -4. அடுத்து x3 y3 1 -3. அடுத்து x4 y4 2 2. திரும்ப இந்த x1 y1 அப்படியே எழுதிக்கணும். -9 -2. இப்போது இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மேலிருந்து கீழாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். நான் போட்டிருக்க இந்த ஆரோ மார்க் மாதிரியே போட்டுக்கோங்க. இது வந்து பென்சிலால் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். 1/2 இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 4s are 36 36. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8 3 24 8 3s are 24. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 1 × 2 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 2 4. இது முதல்ல இருந்து இந்த டயக்னல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து கீழேருந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து மைனஸ், இங்கே மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 8s are 16 8 2 16. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 × 1 4. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 × 2 6. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 9 18 ஈக்குவல் டு 1/2. இப்போ இதில் எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுலாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். 36 24 60 62 62 4 கழிச்சுட்டு 58 மைனஸ். இதில் 16 மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மீதி எல்லாமே மைனஸு. இது 3 எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறோம். 18 ஒரு 10 28 -28. இப்போ 16 -28 இப்போ -12. இப்போ இது போல் எண்கள் இந்த கூட்டல் கழித்தல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் எப்படி எளிமையாக போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். is equal to 1/2 58 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12 is equal to 1/2 இன்ட்டு 70 ப்ளஸ் இருக்குன்னா 35. அப்போ 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். தமிழில் வந்து சதுர அலகுகள். இதான் வந்து நாற்கரத்தின் பரப்பு. அடுத்து இந்த சம்மு பாருங்கள். எக்ஸசைஸ் 5.1ல் அது 5ல் வந்து 2வது சப்டிவிஷன். இது ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் -9, -0 -8, -6 -1, -2 -6, -3. முதல்ல இந்த கொடுத்துருக்க 4 பாயிண்ட்ஸையும் ஆர்டராக எடுத்துக்கணும். இப்போ இது ஆர்டராக எடுக்கலைன்னா என்ன பிரச்சனைனா, நமக்கு வந்து ஆன்சர் சில சமயம் மைனஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஆர்டராக எடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கிராஃப் போட்டால் ஆர்டராக வரும். கிராஃப் போடாமலே
ஒரு சில கிராஃபில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த கிராஃப் போடாமலே இந்த பாயிண்ட்ஸ் ஆர்டர் எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா, ரெண்டுமே நெகட்டிவ் நம்பரு, ஒரே சைனாக இருக்கக்கூடிய நம்பர்லாம் ஒன்றா பார்த்துக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த -9,0 ஜீரோவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ இந்த -9,0 -9க்கு அப்புறம் அடுத்த நம்பர் வந்து -6, -6க்கு அப்புறம் அடுத்த நம்பர் -1. அப்போ அது மாதிரி அந்த 3 பாயிண்ட்டையும் ஆர்டர் எடுத்துக்கலாம். அப்போ A -9,0, அடுத்தது B -6, -3, அடுத்தது C -1, -2. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ -9, 0ன்றது நம்ம வந்து ப்ளஸ் மைனஸுக்கு பொதுவாக எடுத்துக்கலாம். அதனால் -9 வந்து முதல் நம்பரு, அடுத்தது -6, அடுத்தது -1 போட்டுக்கிட்டேன். இது 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குது, அடுத்து D வந்து -8, 6. ஏன்னா இது குறி மாதிரி இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து தனியாக வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸு டேக்கன் இன் ஆர்டர். இப்போ ஏரியா is equal to 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1. இப்போ இது வந்து இந்த அணிக்கோவை மெத்தடு, டிட்டர்மினன்ட் மெத்தடு. இதில் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது வந்து x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. இப்போ 1/2 இப்போ x1 y1 -9 0, x2 y2 -6 -3, x3 y3 -1 -2, x4 y4 -8 6, திரும்ப x1 y1 -9 0. இப்போ 1/2. இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன செய்யணும், மேலேருந்து கீழே டயகனல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். -into -, 9 3s are 27, 9 3 27, -into -, 6 2 12, 6 2s are 12, -into +, 1 into 6 6. அடுத்தது இது வந்து 0, அடுத்து மைனஸ் போட்டுக்கணும். அடுத்து கீழிருந்து மேலே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0 into anything 0, அடுத்தது -into -, 3 into 1 3, 3 1 is 3, -into -, 2 8s are 16, அடுத்து +into -, 6 9s are 54, 6 9 54, equal to 1/2. இப்போ இதில் ப்ளஸ் இருக்க நம்பரு 27 + 12 39, 39ல் 6 கழிச்சிட்டா 33 33 மைனஸ். இப்போ இதில் இது ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, ரெண்டும் ப்ளஸ்ஸு. இப்போ இதை மட்டும் முதல்ல கூட்டிக்கிறோம். 16 3 கூட்டினா 19. இந்த 19லேருந்து இந்த 54 கழிக்கணும். 19லேருந்து இந்த 54 கழிச்சிட்டா மீதி 54 -19, 14ல் 9 கழிச்சா 5, 4ல் 1 கழிச்சா 3. அப்போ மைனஸ், இதுக்கு -54ன்றனால -35. இப்போ இஸ் ஈக்குவல் டு 1/2 33 -into -, +35 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இதை கூட்டினா 5 + 3 8, 3 + 3 6, 68. இதை சுருக்குனா 34, 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இந்த கணக்கு வந்து திரும்ப சொல்கிறேன். இந்த ப்ளஸ் மைனஸு உங்களுக்கு போட்டு பார்க்குறதுக்கு, இந்த கூட்டல் கழித்தலில் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரும், அதனாலே நிறைய மார்க் போயிடும். அதனால் இந்த கூட்டல் கழித்தல் எப்படி எளிமையாக போடுறதுன்றது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதோட லிங்க் பண்ணியிருக்கேன். அது பார்த்து எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.